வணக்கம் நேயர்களே. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். நாள்தோறும் புதிய புதிய காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய விவாத நேரத்தின் தலைப்பை பார்க்கலாம். முதலில் தவேக அமைச்சரவையில் இடம்பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, IUML கட்சிகள். ஏணியும் சிறுத்தையும் விசிலுக்கு முட்டுக் கொடுப்பதா ராசா? அதிகாரம் எளியவர்க்கு அதில் என்ன ஆத்திரம்? விசிகா பதிலடி. யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் MK ஸ்டாலின். புயலை கிளப்பிய அதிகார பகிர்வும் விமர்சனத்திற்கு உள்ளாகும் மாநிலத்தின் கூட்டாட்சியும். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார்கள் திமுக ஆதரவாளர் வழக்கறிஞர் சேயோன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் முனைவர் சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். சேயோன் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம். தலைவர்களிடையே சில ஒப்பந்தங்களும், இந்த ஆட்சி நிலைக்க வேண்டும், இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும், தமிழகத்தின் நலன் காக்கப்பட வேண்டும், அதற்காக கூட்டணியிலிருந்து விலகி இப்பொழுது இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது, வெளியிலிருந்து ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு என்ற வார்த்தைகளை எல்லாம் தாண்டி இன்று தவேக அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் IUML-ம். இது ஒரு திமுக ஆதரவாளராக உங்களுடைய பார்வையில் உங்களுடைய கருத்துக்களை பகிரவும். முதல் சுற்று. பொது தேர்தலுக்கு பிறகு, சட்டமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்ல சாதாரண பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அதிக எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியும், காங்கிரசும் ஆதரவு தெரிவித்தது. அதில் காங்கிரஸ் முதலிலே ஆதரவு தெரிவிக்கும் போதே அமைச்சரவையில் இடம் கோரியது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தெளிவாக சொன்னது, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம், எந்த நிபந்தனையும் இல்லை என்று சொன்னார்கள். அதே போல விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை ஒட்டி நாங்களும் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இன்னும் ஒருபடி மேலே போய் நாங்கள் வெளியிருந்து தான் ஆதரவு தெரிவிப்போம், அமைச்சரவையெல்லாம் சேர மாட்டோம், நேற்றும் திமுக, இன்றும் திமுக, நாளையும் திமுக என சொன்னார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகும் தாங்கள் சென்ற வாரம் எடுத்த நிலைப்பாட்டுக்கு மாறாக இன்றைக்கு அமைச்சரவையிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய நிலைப்பாட்டிற்கு மாறாக செயல்பட்டது மட்டுமல்லாமல் அதை ஒரு கொள்கை சறுக்கல் என்று கூட சொல்லலாம். ஏனால் நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர், அன்பு சகோதரர், மதிப்பிற்குரிய திரு தொல் திருமாவளவன், அவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர், நான் மிகவும் மதிக்கக்கூடிய தமிழக அரசியல் தலைவர்களில் ஒருவர். ஆனால் அவருடைய நிலைப்பாட்டில் இன்றைக்கு ஒரு சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பொழுது ஒரு பேட்டியிலே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் என்றால், சீமானும் விஜயும் RSS பெற்ற பிள்ளைகள், அவர்கள் RSS பிள்ளைகள், திமுகவோ திராவிட கழகமோ எதிர்க்கவில்லை என்றாலும் கூட நாங்கள் கொள்கை ரீதியாக அவர்களை எதிர்ப்போம் என்று தெளிவாக குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு அந்த RSS பெற்ற பிள்ளையினுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக என்ன சொன்னீங்க? RSS பெற்ற பிள்ளையா? யாரு? விஜய் அமைச்சரவையிலே அமைச்சராக இன்றைக்கு இணைந்திருக்கிறார். அதுபோல மற்றொரு சறுக்கல் திருமாவளவன் அவர்களிடம் என்னவென்றால், சென்ற வாரம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதை ஒட்டி விடுதலை சிறுத்தைகளும் முடிவு எடுப்போம் என்று சொன்னார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தெளிவாக நாங்கள் வெளியிலிருந்துதான் ஆதரிப்போம், அமைச்சரவையில் சேர்வதற்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என தெளிவாக இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் தெரிவித்து விட்ட நிலையில் அதே நிலைப்பாடை தான் விடுதலை சிறுத்தைகள் எடுக்கும் என்று சொல்லிவிட்டு தற்பொழுது அதற்கு மாறாக அமைச்சரவையில் சேர்ந்திருக்கிறார்கள். அதில் மூன்றாவது வருத்தமான செய்தி என்னவென்றால், எத்தனையோ பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல பொறுப்புகளை கொடுத்த தமிழக வெற்றி கழகமும் விஜயும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒரு கொள்கைவாதியாக, ஒரு நல்ல செயல்படக்கூடிய வன்னியரசு அவர்களுக்கு அந்த சமூக நீதித்துறை என அதே ஆதி திராவிட நலத்துறையை வழங்கி இருப்பது வருத்தத்துக்குரியது.
அவர்களுக்கு கல்வித்துறை அல்லது வேறு போக்குவரத்து துறை இல்லை வருவாய்த்துறை போன்றவற்றை வழங்கி இருக்க வேண்டும். அதுபோல இந்திய யூனியன் முஸ்லிம் லீகை பொறுத்தவரை சென்ற வாரம் காதர் மைதீன் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்ட பொழுது, நேற்றும் திமுக, இன்றும் திமுக, நாளையும் திமுக, நாங்கள் ஆதரிப்போம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலில் சொன்னார். அப்புறம் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சி கொள்ளைப்புறமாக ஆட்சிக்கு வரக்கூடாது, ஆட்சி செய்யக்கூடாது என்பதால் நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், அமைச்சரவையில் சேர்வதற்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார். நேற்று முன்தினமும் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் அமைச்சரவையில் சேருகிறோம், ஒரு அமைச்சர் மட்டுமல்ல, நாங்கள் இரண்டாவது அமைச்சரும் எங்களுக்கு வேண்டும். அதுபோல திமுக இந்த அரசை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டங்களை நாங்கள் அமைச்சரான பிறகு பங்கேற்க இயலாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கார். அதனால அந்த மக்கள் வாக்களித்த மக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகளுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்ந்தெடுத்த நிலையில் நிலையான அரசு ஒன்று அமைய வேண்டும், அதற்காக வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் என ஒரு வாரம் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்து விட்டு தற்பொழுது பதவிக்காக அவர்கள் அமைச்சரவையில் சேருவது என்பது அவர்களுடைய எடுத்த கொள்கைக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது. ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்தே திமுக தெளிவாக சொல்லி வருகிறோம், தமிழக வெற்றி கழகம் விஜயும் பிஜேபியினுடைய பி டீம் என்று, அதற்கு ஆதவ் அர்ஜுனா தான் அதை அந்த பி டீமை இயக்குபவர் என்று சொல்லி இருக்கிறோம். அதே போல இந்த 2 கட்சிகளையும் அமைச்சரவையில் சேருவதற்கு அதிக பிராய்ச்சித்தம் செய்து முயற்சிகள் எடுத்தது ஆதவ் அர்ஜுனா. அது பிஜேபியினுடைய பார்வையாக தான் இன்றைக்கு பார்க்கிறோம். அதாவது பிஜேபி திமுகவை தனிமைப்படுத்தி விட்டதாக நினைக்கிறது. அதுவல்ல, எத்தனையோ சோதனைகளை சந்தித்த இயக்கம் திமுக. சரிங்க சார். நாங்கள் மிசாவை சந்தித்து இருக்கிறோம், நெருக்கடி காலங்களை சந்தித்து இருக்கிறோம். 2 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் 91 வெற்றி பெற்றோம். ஆனால் 96 பினிக்ஸ் பறவை போல மாபெரும் வெற்றி பெற்றோம். அதனால் திமுக தனித்து விடப்படவில்லை. திமுக தனது கொள்கையில் உறுதியாக சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் நோக்கி சரிங்க சார். கொள்கையில சறுக்கல் அப்படின்னீங்க, ஆனா திமுகவோட பெரிய கொள்கை தானே மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்றது. அதையே நீங்க இப்ப அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? நாங்க மத்தியில கூட்டாட்சி தான் சொன்னோம், மாநிலத்தில் கூட்டாட்சின்னு சொல்லலையே சார். கூட்டாட்சின்றது ஒரு அரசாங்கம் நிலையாக நடைபெறுவதற்கு, மக்களுக்கு சரியான நலத்திட்டங்கள் சென்றடைவதற்கு, நாட்டை சரியான பாதையில் வளர்ச்சி பாதையில் வழி நடத்துவதற்கு யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்றாங்களோ சேர்த்துக்கிற தப்பு இல்லல்ல. உங்களுக்கு கேரளாவில் கூட்டணி ஆட்சி எடுபடும், தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி ஆட்சி நடந்ததில்லை. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் எடுபடாது. காலம் போக போக நிச்சயமாக நீங்கள் எடுபடுகிறதோ எடுபடவில்லையோ அதற்கான எண்ணம் இருந்ததில்லை. அதை தானே நீங்க போத்துக்கிறீங்க? எண்ணம் இல்லைங்க, இதுல மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக ஒன்று கூடியிருக்கார்கள். ஒரே கூட்டணியில் ஜெயித்தவர்கள். சரி, உங்க கூட்டணியிலே இருந்தவங்களுக்கு நீங்க ஏன் அமைச்சரவை கொடுக்கல? அதாவது தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி ஆட்சி என்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படவில்லை. தனித்தனியாக மக்கள் கட்சிகளுக்கு அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ மெஜாரிட்டி கொடுத்தார்கள். 2006 திமுகவிற்கு மெஜாரிட்டி கொடுக்கவில்லை என்றாலும் அப்பொழுது காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம், கம்யூனிஸ்டுகள் எல்லாம் எங்களை வெளியில் இருந்து ஆதரித்தார்கள். அப்பொழுது கூட்டணி ஆட்சி வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கை எழாத காரணத்தினால் அப்பொழுது அது பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதன் பின்னால் 2021 திமுக தனி பெரும்பான்மை பெற்றதால் கூட்டணி ஆட்சி பற்றி பேச்சு எழவில்லை. தற்பொழுது எந்த கட்சிக்கும் அதி பெரும்பான்மை இல்லை, சாதாரண பெரும்பான்மையும் இல்லை. தற்பொழுது கூட்டணி என்ற பேச்சு எழும்பொழுது ஒரே கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெறுபவர்கள் கூட்டணி ஆட்சி அமைப்பதில் தவறில்லை. எதிரெதில் கூட்டணியில் போட்டியிட்டு அவர்களை குறை சொல்லிவிட்டு, கொள்கை ரீதியாக குறை சொல்லிவிட்டு தற்போது சேருவது என்பது ஒரு கொள்கை ரீதியிலான சறுக்கலாக தான் பார்க்க முடியுமே ஒழிய அது நிலையான ஆட்சிக்குள்ள வழி அல்ல என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நிலையான ஆட்சிக்கு வழிவகுக்கிறது, அதே நேரத்தில் கொள்கை சறுக்கல் இருக்கக்கூடாது. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். சற்று முன்னதாக அரங்கிலே நம்முடன் இணைந்து இருக்கிறார் மற்றொரு சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர் திரு குமணராஜா அவர்கள். அவர்களை வரவேற்கிறோம் சார். வணக்கம் சார்.
சிவசங்கர் சார், கொள்கை சறுக்கல் அப்படின்ற வார்த்தையை வந்து அடிக்கடி பிரயோகப்படுத்தினார் செய்யோன் அவர்கள். நாட்டோட நலன் கருதி தான் நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்தோம். ஆதரவு வெளியிலிருந்து ஒரு வார காலமாக அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், தலைமையில் சொன்ன வார்த்தை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இல்லை, அமைச்சரவையில் சேருவதாக நாங்கள் எங்கள் கூட இருக்கிறவங்கள நாங்கள் கலந்து ஆலோசித்து விட்டு சொல்கிறோம்னு அங்கேயே கொஞ்சம் ஒரு ஆசிலேஷன். அதற்கு பிறகு இப்போ வந்து அமைச்சரவையில் சேர்ந்தாயிற்று. இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? இந்த அரசியல் சூழ்நிலையில் வந்து அந்த ஜெயமோகன் அவர்களுடைய ஒரு வரிகள் இருக்குது, வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது, அவங்க ஜாயின் பண்ணுறாங்க, இவங்க அப்போஸ் பண்ணுறாங்க, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு எது நியாயம் அப்படிங்கிறது தான் அரசியல். நீங்கள் வந்து நீங்கள் எந்த கட்சி இந்த கட்சி குறை சொல்லாத கட்சி இருக்கான்னு சொல்லுங்கள். எந்த அரசியல்வாதியும் குறை சொல்லாது. நீங்கள் வந்து எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி வாட் எவர் இட் மேபி, நீங்கள் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், அவங்களோட அலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாரையும் குறை சொல்லாதவங்களாம் கிடையாது. ஸோ இது இந்த ஆப்டான வரி வந்து எனது வாழ்க்கை வந்து அந்தந்த நேரத்து நியாயங்கள். இன்றைக்கி நியாயம் என்னங்கிறதா வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் அந்த சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கல. எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம பல நேரங்களில் நம்ம பேசும்போது, டிபேட்டில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே ரெண்டு பேருமே வந்து அதுக்கு ரெடி கிடையாது. கூட்டணி ஆட்சிக்கு வந்து ரெண்டு பேருமே நாங்கள் அதற்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் நினைச்சா கொடுக்கலாம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, உங்ககிட்ட வந்து 10 பேர் 15 பேர் சேர்ந்து அதாவது ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து வந்து ஒரு விஷயத்தை அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் முதல்ல நிற்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துட்டு மீதி அவங்களோட உழைப்பை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு அதுக்கு எந்த பலனும் கொடுக்காம நீங்கள் அப்படியே வச்சுட்டு எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இப்படியே கொண்டு போக முடியும்? ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியாது. இல்லை, அதை வந்து அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலன்னா பரவாயில்ல, இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு அமையலைங்கிறாங்க. அவங்க வாயை திறந்து கேட்குறாங்கல்ல, காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வாயை திறந்து எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்குங்கிறத தெரிவிக்கிறாங்கல்ல, அதை நீங்கள் ஏன் கன்சிடர் பண்ணல? அது வந்து இந்த இடத்துல வந்து போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டு பேருமே அதை வந்து கன்சிடர் பண்ண தயாராகவே இல்லை. நீங்கள் அதை வந்து தமிழகத்திற்கு இதெல்லாம் சரி வராது. ஏன் சரி வராது? அதை எப்படி நீங்க சொல்றீங்க? மக்கள் தானே அது திருப்ப முடிவு பண்ணணும். நீங்க மக்கள் வந்து அது வந்து சரி வரான்னு சொன்னா பரவாயில்ல. மக்களை இந்த இடத்துல அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே தான் வரும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது சம்பந்தம் இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ள வருது அப்படின்னா, இப்போ எந்த அளவுக்கு உங்க ரெண்டு பேர் மேலே எதிர்ப்பு இருந்திருப்பாங்க? ரெண்டு பேர் மேலேயுமே எதிர்ப்பு. நான் மூணாவது ஒரு ஆள் யாராவது வரமாட்டாங்களா, யாராவது வந்து எங்களை காப்பாற்ற மாட்டாங்களா, அதை மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு பார்ட்டி வருது. அந்த பார்ட்டி ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறாங்க நான் அமைச்சரவையில் இடம் கொடுப்போம். அப்போ எல்லாரும் எள்ளி நகையாடினாங்க. யாருமே இவங்க கூட கூட்டணிக்கு நீங்கள் வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்தாலுமே உங்க கூட யாரும் வர தயாராக இல்லை, அவ்வளோ பேசினாங்க. அதெல்லாம் அவங்க மைண்ட் பண்ணவே ஜெயிச்சிட்டாங்க. எப்படி ஜெயிச்சாங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு ஜென்செட் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சி தான் இது, வந்து ஒரு மௌன புரட்சிங்கிறதா நம்ம சொல்ல முடியும். ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு வந்ததோட மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை இப்போ செய்கிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு இந்த பார்ட்டி, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அதாவது மோர் தென் 50 இயர்ஸ், அதாவது 52 தான் ராஜாஜி அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த கூட்டாட்சியை கொண்டு வராரு. 54 அது நடக்குது. மறுபடியும் அந்த கூட்டாட்சியில் இருந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து ராஜாஜி காங்கிரஸ்லேயே சேர்ந்துடுறாங்க. 54 அதோட சரி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முழுக்க டிஎம்கேவோட இது பார்த்தீங்கன்னா பிராமண எதிர்ப்பு தான் இருக்கும். அவங்களோட ஒரு சில அஜெண்டா மட்டும்தான் பிராமண எதிர்ப்பும்பாங்க. அப்புறம் வந்து சமூக நீதி சமத்துவம்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தீங்க, இன்றைக்கி அவங்க வந்து மினிஸ்ட்ரி சேர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அன்னைக்கே வந்து அவங்க சரியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருந்தா, அதாவது ஈக்குவல் ரைட்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. தயாநிதி மாறனும் அந்த டிஆர் பால் ஒரு மீட்டிங்கில் வெளியே வந்து பேசுகிறாங்க, நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்கள், அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிச்சிருக்கணும். எத்தனையோ மினிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து சமமாக நடத்தியிருந்தால் இப்படி வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்காது. அப்போ நீங்கள் எதுவுமே நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணல. அவங்க இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்த காரணம் ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அதுக்காக தான் அவங்க வந்து வாயை திறந்து மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் சொல்லுவாங்களா, அமைதியாக காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அவங்க ஒரே ஒரு விஷயம் வந்து அழறோம், வெளியே சிரிக்கிறோம். இன்னைக்கு எது சரி, அதுதான் இன்னைக்கு எது சரி. இன்னொரு விஷயம் வந்து அண்ணன் சொன்னாங்க, நீங்கள் யார் கூட போட்டி போட்டதுக்கப்புறம் யார் கூட சேர்ந்துருக்கிறாங்கன்னு. நீங்கள் 2019 மகாராஷ்டிராவில் எல்லாருக்குமே தெரியும். அந்த கூட்டணி வந்து சிவசேனா யார் கூட சேர்ந்தாங்க, பிஜேபி 105 சீட் இருந்தது. ஆனால் அவங்களால ஃபார்ம் பண்ணலை. இவங்க வெளியே வந்து சீஃப் மினிஸ்டருக்கு காங்கிரஸோட சேர்றாங்க. அந்த இதில் சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர் போய் வந்து வாழ்த்துறாரு. அப்போ நீங்கள் அன்னைக்கே வந்து இல்லை அன்னைக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க இல்லைங்க, இன்னொரு ஸ்டேட்டில் நீங்கள் போய் வாழ்த்து செய்தி கொடுக்குறீங்க, உங்களுடைய கவர்மெண்ட் நிலையான கவர்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிங்க. அப்போ நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா, 2019 நீங்கள் மு க ஸ்டாலின் அவர் வந்து அதை ஏற்றுக்கிட்டார். அதை ஏற்றுக்கிட்டதான் நீங்கள் வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த ஃபர்ஸ்ட் டேல வந்து ஸ்வீரிங் இன் ஃபங்க்ஷனில் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் வாழ்த்து செய்தி சொல்கிறீங்க. 2019 அவர் 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தலைவர் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார். ஸோ அதை வந்து அவ்வளோதான். சரிங்க சார். குமணராஜா சார், இப்போ யாருக்கு அடித்த ஜாக்பாட் இது?
ஏனென்றால் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறதுன்னா தலைவர்கள் அவர்கள் சமரசமாகி விட்டார்கள். ஆனால் தலைவருக்கு அடுத்தபடியாக அந்த கொள்கைகளை தங்கள் தலைமேல் தூக்கி சுமந்த அந்த தொண்டர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இல்லை சிலப்ப பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, இல்லை அமைச்சரவையில் இடம் வேணும், எப்பவுமே நம்ம முட்டு கொடுத்துட்டே இருக்க முடியுமா அப்படின்னு. அந்த இடத்துல தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் என்று காங்கிரஸ் தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் பொதுவெளியில் சொன்ன கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். இப்படி இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ்க்கு நடுவில் இன்று மௌனம் காத்த IUML-ஆக இருக்கட்டும், இல்லை விசிகாவாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் இது ஒரு ஜாக்பாட்டா? எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. என்னுடைய முப்பாட்டன் வள்ளுவன் சொன்ன அந்த வரிகளை சொல்லியே துவக்கலாம். யாருக்கு ஜாக்பாட்டு, யாருக்கு ஒன்றுமில்லாமல் போனது அப்படின்னா, ஜாக்பாட் விடுதலை சிறுத்தைகள், IUML ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வழங்கிய ஜாக்பாட் இளைய புரட்சி தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த காங்கிரஸ்க்கு கூட ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஆமா, காங்கிரஸ் சார் ஜெயமோகனுடைய வரிகளை சொன்னாரு, நான் ஜெயகாந்தனுடைய வரிகளை சொல்றேன். சில நேரங்களில் சில மனிதர்கள் எப்படி என்றால், அரசியல் என்பது சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது, அவ்வளவுதான் டெஃபினிஷன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கொள்கை கோட்பாடு அதெல்லாம் அது மறுபடியும் பெரியார் வார்த்தையில சொன்னால், கொள்கை என்பது வெறும் வெங்காயம், ஏமாற்றுவது, மக்களை ஏமாற்றுவது. கடந்த 50 ஆண்டுகளாக அல்லது 59 ஆண்டுகளாக அரசியல் கட்சிகள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். 2026 தேர்தலில் மக்கள் முதல் முறையாக அரசியல்வாதிகளை ஏமாற்றி இருக்கிறார்கள். எப்படி என்றால், பணம் கொடுக்குறீங்களா, கொடுங்க. எந்த கட்சி கொடுக்குறீங்க, நீங்க கொடுக்குறீங்களா, கொடுங்க. நீங்க கொடுக்குறீங்களா, கொடுங்க. ஆனால் எங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஓட்டு போடுவோம் என்று 2 பேரிடம் சரிசமமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் சற்று கூடுதலாகவே பணம் கொடுத்தார்கள், கொட்டினார்கள். திறந்த மடையென, மடை பிறந்த வெள்ளமென கொட்டினார்கள், வாங்கிட்டாங்க மக்கள். ஆனால் மிகச்சரியாக மற்றவர்களெல்லாம் கடிக்க தவறியிருக்கிறார், நான் உள்பட மற்றவர்களெல்லாம் கடிக்க தவறினார்கள். இந்த 2 பார்ட்டியில் ஏதாவது ஒரு பார்ட்டி தான் வரும், மீண்டும் 2.0 திராவிட மாடல் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் மட்டும்தான் இந்த தாவேகா என்கின்ற புதிய கட்சிக்கு 59 ஆண்டு கால வெற்றி சரித்திரத்தை மாற்றித்தர வேண்டும், 2 கழகங்களை ஒழித்திட வேண்டும், தாவேகா என்ற புதிய இயக்கத்தை அமைத்திட வேண்டும் என்று சொன்னார்கள். அதிலே இன்றைக்கு எந்த சமூகம், தள்ளி இருக்கிற சமூகம், தமிழ்நாட்டில் எப்பொழுதும் அவருக்கு எதிரான ஒரு இயக்கம் கட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற மாய தோற்றத்தை, எல்லாம் அது உண்மை அல்ல, தேர்தலுக்காக மட்டும் பயன்படுத்துவார்கள். தேர்தல் வந்துட்டா நாங்கள் அவர்களுக்கு எதிரானவர்கள் தான், திராவிட இயக்கம் எல்லோரும் என்றும் எதிர்ப்போம், எப்பொழுதும் எதிர்ப்போம் என்று வெறும் கூச்சல், வெற்று கூச்சல் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். பிராமணர்களுக்கு எதிரான ஒரு அமைப்பை கட்டமைப்பார்கள், அவருக்கு எதிரான வார்த்தை, நூல் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் நூலை எதிர்க்கிறோம் என்று பேராசிரியருடைய வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த சமூகத்தைச் சேர்ந்த வெங்கடரமணனும் ஸ்ரீரங்கம் ரமேஷும் அமைச்சரவையிலே பதவியேற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தலித் சமூகங்களைச் சேர்ந்த 8 நபர்கள் இன்றைக்கு பதவியேற்ற நமது வன்னியரசு உள்பட 8 பேர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். SC பிரிவிலே இருக்கின்ற மக்களுக்கு அலங்காரம் கொடுத்து, ஆடை கொடுத்து, அமைச்சர் என்கின்ற அருமையான வாய்ப்பை கொடுத்து அவர்களை உயரத்தில் நிற்பாரி இருக்கிறார்கள். 4 பேர் தான் தாவேகாவில் 60 வயசுக்கு மேலே இருக்கின்ற அமைச்சர்கள். 10 முறை ஜெயித்த செங்கோட்டையன், இன்னும் 3 பேர், அவ்வளவுதான். மற்றவங்க எல்லாம் 60க்கு கீழே தான், 30க்கு கீழே 4 அமைச்சர்கள். இளைஞர் பட்டாளம் ஒன்று வழிநடத்த வருகிறது.
ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக அதிகமாக போக விரும்பவில்லை. இவர் நம்ம வழக்கறிஞர் சேயோன் அவர்கள் வந்து கொள்கை சறுக்கல்கள் என்னாரு. என்னங்க கொள்கை சறுக்கல்? யாருக்கு எங்க கொள்கை இருக்குது? சகோதரர் சொன்னதை போல யார் யாருடன் சேரவில்லை, யார் யாரை எதிர்க்கவில்லை. இல்ல நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக மட்டும்தான் சேரல அப்படின்னு. அதுவும் இப்ப நடந்து விட்டது. நீங்க வந்து பெருசா அதிர்ச்சி ஆயிருக்க மாட்டீங்களா சார்? யாரும் அதிர்ச்சி ஆயிருக்க மாட்டாங்க. யாருமே ஏனென்றால் மீண்டும் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன வார்த்தையை சொல்ற, அரசியலில் யாரும் நிரந்தர எதிரிகளும் அல்ல, நிரந்தர நண்பர்களும் அல்ல. சரி, இப்போ ஏற்பாடுகள் எல்லாம் முழுவதுமா நடந்து முடிந்து விட்டது. இவருடைய பையன் போய் பார்க்கிறாரு, அவருடைய பையன் சொல்றாரு, யார் இன்றைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி இருந்தாலும் விஜய் அவர்களை முதல்வராக்க விடக்கூடாது என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு யார் வேணும்னாலும் இருக்கட்டும், யாரு தினந்தோறும் 10 தோல்வி பழனிசாமி வீணா போனவர், ஒன்றும் செய்யாதவர், தமிழகத்தை அடமான வைத்தவர், பாஜகவுடைய அடிமை என்று தினந்தோறும் யாரை விமர்சித்தார்களோ அவர் முதல்வராகட்டையா, நாங்க சப்போர்ட் பண்றோம். எது தமிழ்நாட்டில் நடந்தது அதை ஒருவர் அல்ல 10 பேர் சொல்லிட்டாங்க. என்ன கொள்கை சறுக்கல்? உங்களுக்கு தான் கொள்கை சறுக்கல். யாரு வேணுமானாலும் யார் கூட வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம் என்கின்ற அந்த கொள்கை சறுக்கல். உங்களுக்கு கொள்கை என்பதே கிடையாது. உங்களுக்கு 1 பாயிண்ட் ப்ரோக்ராம், ஒன்று நான் இருக்கணும், இல்லாட்டி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு புதியவர் வருகிறார் என்றால் அவரை ஒட்டுமொத்தமாக முற்றும் முழுவதுமாக அழித்துவிட வேண்டும், யாரையும் வரவிடக்கூடாது என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு செயல்பட்ட இவர்களுக்கு தான் கொள்கை. மக்களுடைய தீர்ப்பு எது என்றால் 2026 மதிப்பிற்குரிய சி ஜோசப் விஜய் என்கின்ற இளைய புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வர வேண்டும், முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய தீர்ப்பு. சரி சார், மக்களுடைய தீர்ப்புன்னு சொன்னீங்க, 2 கட்சிகள் ஏமாற்றப்பட்டனர் சொன்னீங்க. ஆனா நீங்க சொல்ற தாவேகா தலைவர் இந்த வெற்றியை அவர் எதிர்பார்த்திருப்பாரா? எதிர்பார்க்கவில்லை, உண்மைதான். ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு டிக்கெட் போட்டிருந்தாங்க 4ஆம் தேதி. அவர் ஊருக்கு போறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. முழுக்க வெளிப்படையாகத்தான் சொல்லுனேன், அவரே நம்பவில்லை. ஆனால் மக்கள் நம்பினார்கள். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். மக்களை ஏமாற்றுகின்ற 4000 ரூபாய் கான்ட்ராக்ட் மழைநீர் வடிகாலுக்கு கட்டினீங்க, எங்கேயா கணக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே எல்லாமே போட்டாச்சே அப்படின்னாங்க. கூவத்தை சரி செய்ய போகிறேன் என்று கூவம் என்கின்ற பூதம் முழுங்கிய கோடிகள் எத்தனை என்று யாருக்கும் தெரியாது. 2 கட்சிகளும் தான் அப்படி செஞ்சிருக்காங்க. இதே போலத்தான் மக்கள் முழுவதுமாக நம்பினார்கள். இவர் ஏதோ செய்வார், கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்ற முயற்சி வந்தவுடனே ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பெரம்பூர் பகுதியில் கணபதி என்கின்ற தெருவில் 30 ஆண்டு காலமாக 1 மணி நேரம் சுற்றி செல்ல வேண்டிய ஒரு பாதையை வந்த 10 நாளுக்குள்ளேயே 10ஆம் தேதி பதவியேற்கிறார், 14ஆம் தேதி அந்த பணி முழுவதுமாக முடிவடைந்து மக்கள் 1 மணி நேரம் சுற்றி செல்ல வேண்டியதில்லை, நேருக்கு நேராக நீங்கள் வந்து போகலாம் என்கின்ற ஒரு மகத்தான பணி நேர்மையான வழியில போயிருக்காங்க. அப்ப இனி ஷார்ட்கட் இருக்காதே, எல்லாம் ஸ்ட்ரைட் வே தான் சொல்றீங்க. ஈபில நிர்மல்குமார் அவர்கள் நேரா போனாரு, அந்த கிரீன்ஃபீல்டு என்கிற இந்த விஷயத்துல கான்ட்ராக்ட் கொடுத்த தவறு 2 நபர்களை சஸ்பெண்ட் பண்றாங்க. இப்படி எத்தனையோ இப்ப ஆரம்பம் தான். ஆனால் பெருமதிப்பிற்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னதை போல சீனிவாசன் என்கின்ற 28 வயது பையன் தோற்கடிக்கப்பட்ட பொழுது இதுதான் ஜனநாயக தேர்தல், ஜனநாயகம் அப்படித்தான் இருக்கும். அவர் இருக்க எல்லாரும் அழுதாங்க. காமராஜர் ஒரு சொன்னார், ஏன் அழுகிறீங்க? அழுக வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கும் கூட கஷ்டம்தான், ஆனால் அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம் என்றது நான் வென்றேனோ இல்லையோ ஜனநாயகம் என்றது. அப்பொழுது ஒருவர என்ன சொன்னாரு, 28 வயசு பையன் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவர்களுக்கு நான் 6 மாதம் டைம் கொடுக்கிறேன், 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இவங்களை பற்றி எதிர்கட்சியை பற்றி ஏதாவது பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்றைக்கு இருந்த அண்ணாவை பற்றி இவர் டேஸ் ஆர் கவுண்டட் அப்படின்னு சொல்லி சொன்ன போது அண்ணா நோ 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 மை ஸ்டெப்ஸ் ஆர் கவுண்டட் மெஷர்டு அப்படி என்று சொன்னார்கள். மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு என்று அண்ணா தெளிவா சொன்னாரு. அந்த பெருந்தன்மை எல்லாம் இருக்குதா, செய்ய முடிகிறதா? இவர்களால் வெளிப்படையா சொல்லலங்க, புலங்கி பொங்கி தீர்க்கிறார்கள் பொறாமையால். இப்படியெல்லாம் நடந்து விட்டது, இப்படி நடத்தி பார்க்கவே இல்லையே என்று
ஒரு குறிப்பிட்ட அமைச்சர், முன்னாள் அமைச்சர் தான் ஜெயித்ததாக போய் ஒரு முக்கியமான நபர்கிட்ட சொன்னபோது, ஏண்டா என் புருஷனே தோத்து போய் உட்காந்துருக்காரு, நீ வந்து இப்படி வந்து நிக்கிறியா அப்படின்னு சொல்லி செம்பால் அடிச்சு விரட்டியிருக்காங்க அவரை. இதெல்லாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அப்படி என்றால் இன்றைய நாட்டிலே இன்றைய தேதியில் விஜய் அவர்களுக்கு மக்கள் மிகப்பெரிய உறுதியான நிலையான ஆட்சியை தர வேண்டும் என்று செய்திருக்கிறார்கள். இவர் என்ன சொல்ற, கொள்கையர்கள் என்ன சொல்ல வராரு, என்ன ஐயுஎம்எலும் திருமாவளவனும் பற்றிய கருத்துக்கள் கூட அவங்களுக்கு வந்து எல்லாமே இல்ல, அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் ஆளும் கட்சி, நாங்கள் எதிர்கட்சி, எங்களோட வேலையை செய்வோம், நாங்க வந்து அடுத்த தோல்விக்கான காரணம் இதுல போயிட்டாங்க. ஆனா இப்பொழுது அவர்களுக்கு தொண்டர் மத்தியில நான் சொல்றேன், தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலையே சார். அது யாரு தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல? எந்த தொண்டர்கள்? திராவிட ரத்தம் ஓடுகின்ற அந்த திராவிடமும் அண்ணா திராவிட தொண்டர்களால் மறுபடியும் அது ஒரு போலி ஏமாற்றுகிறார்கள். திராவிட ரத்தம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தோதுப்பட்டால் எதை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் வெளிப்படையாக சொல்வது கொள்கை, கோட்பாடு, வெங்காயம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. தலைவன் எவ்வளியோ அவ்வளியே தொண்டர்களும் ஏற்றுப்பாங்க. தொண்டர்கள் நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மிக முக்கியமான தளம், எந்த தளம் மிக பிஸியாக இருக்கு தெரியுமா? உறுப்பினர் சேர்க்கை இருக்கின்ற தாவேகாவினுடைய தளம் தான் இன்றைக்கு மிகவும் பிஸியாக இருக்கிறது. கிடைக்கவே மாட்டேங்குது. தானாக வந்து லட்சக்கணக்கில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிடைக்கவே மாட்டேங்குது. நீங்க ட்ரை பண்ணீங்களா சார்? ஆமா, நானும் தான் ட்ரை பண்ணேன். ஆமா, அதனால ஒன்னும் தவறு கிடையாது. ட்ரை பண்ணேன், உண்மையை தர சொல்றோம், அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி இந்த மாநிலத்தில் கூட்டாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பாங்க. அப்ப மத்தியில் மட்டும் எப்படி வந்தது? 10 வருஷம் இருந்தீங்களே, 2 அமைச்சர், ஒரு அமைச்சர் குறிப்பிட்ட அமைச்சர் எனக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக ஆதரவே சொல்லாம மீனுக்கு இற போட்டுட்டு இருந்தீங்களே, அன்னைக்கு வந்து வரலையா? இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம் சேர்ந்துட்டா மட்டும் கொள்கை சறுக்கல்கள், நீங்க சேர்ந்துட்டா கொள்கை சறுக்கல் இல்லையா? அது நாட்டின் நலனுக்காக. அது நாட்டின் நலனுக்காக. உங்களுடைய நாட்டு நலன் என்ன என்பதை மக்கள் அறிவார்கள். சரிங்க சார், நம்ம பேசுவோம். செய்யும் சார், நீங்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் உங்களோட ஆதங்கத்தையும் உங்களோட கோபத்தையும் உங்களோட வேதனையும் வெளிப்படுத்துறீங்க. அதாவது எந்த கட்சி எங்களுடன் சேர்ந்து பயணப்பட்டு மக்களிடம் சென்று யாரை எதிர்த்து நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்து, இப்போ நீங்களே சொன்னீங்க, நான் இந்த கட்சிக்காக பிரச்சாரம் செய்தேன், அந்த கட்சிக்காக நான் அவ்வளவு தூரம் வேலை செஞ்சுருக்கேன், ஆனால் இன்னைக்கு அந்த கட்சிக்காரங்க என்னை விட்டு போயிருக்காங்க, நான் எப்படி அவங்களையெல்லாம் போய் சந்திப்பேன் அப்படின்ற ஒரு மனவேதனை தொண்டர்களிடம் இருக்கிறது போது, இல்லை அது வந்து தேர்தல் ஜனநாயகம் அல்ல, இது அரசியல் அல்ல, அந்தந்த நேரத்து நியாயங்கள் தான் அரசியல் என்று 2 பேரும் அவர்களுடைய கருத்துக்களை வச்சிருக்காங்க. இப்போ உங்களோட கருத்து. முதல்ல தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பேற்று இருக்கும் அண்ணன் குமரராஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏதோ விஜய் வந்த 10 நாள்ல பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்றாரு. விஜய் வந்த பிறகுதான் சூரியன் காலையிலே உதிக்குதுமா, விஜய் வந்த பிறகுதான் மக்கள் அவர்கள் கையாலே சாப்பிடுகிறார்கள், அவர்கள் காலாலே நடக்கிறார்கள். இது ரியல் ஆட்சி அல்ல, இது ரீல்ஸினுடைய ஆட்சி. ரீல்ஸ் மோகத்தால் மக்கள் வந்து ஏதோ ஒரு மதிமயக்கத்தில் இன்றைக்கு வாக்களித்து விட்டார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், விஜய்க்கு அபரிதமான வெற்றி கிடைக்கவில்லை. 108 தொகுதிகளில் தான் வெற்றி, 126 தொகுதிகளில் தோல்வி. அதை யாருமே கணக்கெடுத்து பேசுவதில்லை. பேசுபவர்கள் எல்லாம் ஏதோ மாபெரும் வெற்றியை தமிழக முதலமைச்சர் விஜய் பெற்று விட்டார் என்று சொல்கிறார்கள். ஒரு பக்கம் 3 தான், ஒரு பக்கம் 4 தான். 3 பத்தி யாரும் பேச மாட்டாங்க, 4 பத்தி மட்டும் தானே பேசுவாங்க. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, தனி பெரும் கட்சியாகத்தான் உருவெடுத்தாரே ஒழிய சாதாரண பெரும்பான்மைக்கு அவர் 1 வார காலம் திண்டாடி அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட அதிகமாக வெளியில் வரவில்லை. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு இதுதான் சார் ராஜதந்திரம். சார் இதுதான் ராஜதந்திரம். எப்படியோ அந்த முதல்வர் நாற்காலியில் அமர்ந்து விட்டாரா இல்லையா, அமைச்சரவை அமைத்து விட்டார், உங்க கூட இருந்த கூட்டணி கட்சிகளையே அழைத்து விட்டார். பதவி மோகம். எந்த கட்சியை தீய சக்தி என்றும் தன்னை தூய சக்தி என்றும் சொன்னாரோ, அந்த கட்சியின் தயவால் தீய சக்தி என்று விஜயால் சொல்லப்பட்ட திமுகவின் தயவால் வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகளை கொண்டுதான் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப விஜய் நாங்க தீய சக்தினா அப்ப விஜய் இன்னைக்கு தீய சக்தியா? இல்ல விஜய் தூய சக்தினா நாங்களும் தூய சக்தி தானே? அப்ப
உனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக தீய சக்தி என்று சொல்லக்கூடிய திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளால் திமுக வாக்குகளால் வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகள் ஆதரவில் ஆட்சி நடத்தக்கூடியவர் இன்னைக்கு இன்னும் தெளிவா சொல்றமா, தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி திமுகவின் தயவால் தான் நடக்கிறது. நடக்குதா இல்லையா சார்? தான் நடக்குது. அதனால இந்த ஆட்சி அவர் தனிப்பட்ட முறையில செல்வாக்குங்கிறதெல்லாம் இல்ல. அதே போல தேனாறு ஓடுதுங்கிறாங்க. ரெண்டு விஷயத்த மறந்துட்டீங்க சார். பேசிட்டு இருக்க ஆன்லைன்ல பேசுறேன், பேசுங்க, நான் குறுக்க பேசுறேன். இன்றைக்கு தமிழகம் வரலாறு காணாத மின்வெட்டை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. குறிப்பாக சென்னையில நீங்க எவ்வளவு அவதிப்படுவீங்கிறது உங்க மனசாட்சிக்கே விட்டுடுறேன். இரண்டாவது விஷயம், உரத்தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது. விவசாயம் பெரிதாக பாதிக்கப்பட்டு விட்டது. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை விவசாயத்திற்காக திறந்து விடப்பட வேண்டும். திறக்கப் போகிறார்களா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு மீடியா, விஜய் காலையில வந்தார் 9 மணிக்கு, சாயங்காலம் 5 மணி வரையும் உட்கார்ந்து இருந்தார். அவர் அரசு அலுவலர் போல் நேரத்துக்கு வந்து விட்டார். இன்னைக்கு போடுறாங்க தலைமைச் செயலகத்தை அவர் சுற்றி பார்த்தார். இன்றைக்கு சார், அதாவது ஒரு வயது முதிர்ந்தவரோ இல்ல இளையவரோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா ஒரு குட்டி குழந்தை நின்னாலும் பேசுவாங்க, தவழ்ந்தாலும் பேசுவாங்க, உட்கார்ந்தாலும் பேசுவாங்க, சாப்பிட்டாலும் பேசுவாங்க. குழந்தைய பத்தி பேசினா போதுமா? வயிறு நொம்ப வேண்டாமா? இன்னைக்கு தமிழக மக்கள் படக்கூடிய அவதி, திமுக ஆட்சியில பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு சந்தி சிதிக்கி இருந்தாங்க. திமுக ஆட்சியில் 7 நாட்களில் 7 கொலை நடைபெற்றது. தற்போது 7 நாட்களில் 27 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. எத்தனையோ கற்பழிப்புகள். இதெல்லாம் இன்னைக்கு மீடியா போக்கஸ் பண்ணாம, காலையில விஜய் வந்தார், மத்தியானம் அவர் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு சாப்பிட்டார், ஒரு அரசு ஊழியர் போல் தலைமைச் செயலகத்திலே இருக்கிறார், கார்ல வந்தார், கார்ல போறார். இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது ரியல் ஆட்சி அல்ல, இது ரீல்ஸ் ஆட்சி. இன்றைக்கு மக்கள் படக்கூடிய திண்டாட்டமோ, மின்வெட்டை பற்றியோ, விவசாயிகளுடைய பிரச்சனை பற்றியோ, வேலை இல்லாத திண்டாட்டத்தை பற்றியோ பேசுவதற்கு ஒரு மீடியாவோ ஒரு நாதியோ இல்லை. சிவசங்கர் சார், இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதை பற்றிய குறைகளோ நிறைகளோ அதெல்லாம் பேசுவதற்கான கால அவகாசம் இருக்கிறது, எனக்கே டைம் கொடுங்க அப்படின்ட்டு முதல்வர் கேட்டிருக்கிறார். ஆனால் இன்றைய தலைப்பின்படி பார்த்தோன்னா, இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி IUML அங்கே கூட்டணி ஆட்சியில் எடுத்த உடனே திமுகவினரே சில மனம் வருந்தத்தக்க ஒரு பதிவுகளை எல்லாம் போட்டதும், அதற்கப்புறம் திமுக தலைவர் கடுஞ்சொற்களை பேசக்கூடாது என்று சொன்னதும், திமுகவினருக்கு விடுதலை சிறுத்தைகள் ஏன் எளியவர்க்கெல்லாம் அதிகாரம் வரக்கூடாதுன்னு கேட்டது, இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக மாறி இருக்கு. அதுதான் நம்மளும் டாப்பிக்காக எடுத்திருக்கோம். சார் சொன்ன மாதிரி என்னன்னா, இது அரசியல் நிரந்தரம் இல்லை என்று சொன்னாலும் அது எழுத்தளவில் தான். ஆனால் மனசளவிலையும் அந்த கொள்கைன்னு பிடிப்போட இருக்கிறவங்க இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. கொள்கை என்று ஒன்றும் இல்லை அப்படின்னு சார் திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு. இருந்தாலும் உங்களோட பார்வை, சாதாரண மனிதர்கள் நீங்க டாப் லெவல் லீடர்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அவங்க மேபி தே மே சேஞ்ச் தி ஸ்டேட் அட் எனி ஸ்டேட் எனி டைம், எப்போ வேணா மாத்திக்கிடுவாங்க. திடீர்னு நம்மளுக்கு ஒரு பதவி வருது அப்படின்னா மாறுறதெல்லாம் இயல்பு. சாதாரண மனிதர்கள் அந்த கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றவங்களால தான் இதை ஜீரணிக்கிறது கஷ்டம். அந்த போஸ்டர் அதாவது நேற்று வரைக்கும் இவங்களுக்கு எதிராக நம்ம போஸ்ட் ஒட்டிட்டு ஜெயிச்சு வந்துட்டோம். இப்போ யாருக்கு எதிராக போஸ்ட் விட்டோமோ அவங்க கூட போய் நிற்கும் போது அது சாதாரண மனிதர்களுக்கு ரொம்ப கஷ்டம். கிரவுண்ட் லெவல் ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்களை எப்படி டிஃபெண்ட் பண்றது? ஒரு விதத்துல சந்தோஷம், ஒண்ணா உட்கார்ந்து டீ குடிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு இவங்க போயிருக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்களே இருந்தா கூட அவாய்ட் பண்ணிருப்பாங்க. எத்தனை பேர் கேஸ் எடுத்திருப்பாங்க? நீங்க போஸ்ட் விட்டுறதுல இருந்து எத்தனை பேர் கேஸ் எடுத்திருப்பாங்க அவனுக்கு எதிராக? அதெல்லாம் கிராமங்கள்ல சாதாரணமா நம்ம பார்க்கலாம். நீங்க பெரிய லெவல்ல டாப் லெவல்ல அது நடக்காது, ஆனா கிரவுண்ட் லெவல்ல அது நடக்கும். எப்படி நீங்க போஸ்ட் விட்டலாம், அந்த மேம்பாலத்துல போஸ்ட் விட்டுறதா இருக்கட்டும், அந்த பாலத்துல போஸ்ட் விட்டுறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், இது எல்லாமே கிரவுண்ட் லெவலில் இருக்கவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அவன் கேஸ் எடுத்து எல்லாம் ஜெயிச்சு நம்ம ஆள் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு வந்துட்டு இப்போ திடீர்னு நம்ம யாருக்கு எதிராக ஓட்டணுமோ அவங்களோட போய் நிற்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தான். ஒரு விதத்தில் என்ன சந்தோஷம், நம்ம ஒரு விதத்தில் நம்ம என்ன பார்க்கணும், கூட்டணி ஆட்சிங்கிற ஒன்று வந்திருக்குது இது வரைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது ஆந்திராவில் பாசிபிளாக இருக்குது, கேரளாவில் பாசிபிள், தெலுங்கானாவில் பாசிபிள், ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னே நீ நான் பேச நம்ம இதில் நம்ம பேசியிருக்கிறோம். அதை நம்ம பேச வரும்போது அதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது. அது யார் டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி பேசவே கூடாது. அது என்னமோ அந்த வார்த்தையில நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இன்னைக்கு அது அப்படி கிடையாது. அந்த ஒரு விதத்தில் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள, ஒரு கூட்டணி கட்சி ஒரு கூட்டணி ஆட்சி வந்திருக்குதுங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள, இது தேவை, இந்த சிச்சுவேஷனுக்கு இது தேவை தான். ஸோ அதனால் அதை நம்ம இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா திமுக என்ன பிரச்சனைனா, நம்ம எதுக்காக தோத்தோம்,
நம்ம எப்படி இது நீங்கள் இந்த பேச்சு தோணி இருக்குல்ல, இன்னும் நாங்கள் அப்படி தான் இருப்போங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க இவங்க. இன்னும் அந்த டோன்லேருந்தே அவங்க வெளியே வர மாட்டேங்கிறாங்க. எங்களால் தான் நீங்கள் ஆட்சி அமைக்கிறீங்க, இன்னும் அவர் அதில் தான் இருக்கிறாரு. ஏங்க நீங்கள் உங்களால் ஆட்சி, இந்த ஒரு 8 பேரை விட்டுட்டா இன்னொரு 25 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து 25 பேருக்கான வாய்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்கள் இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இவங்க வந்து வேண்டாம் வெளியே போகிறாங்கன்னா இன்னொரு டீம் ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு எதுவும் ஆகாது. நீ இல்லைன்னா இன்னொருத்தன் அங்கே ஆள் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஏன்னா இப்போ வந்து அவர் ஜெயிச்சிட்டார். நீங்கள் பிஃபோர் May 4 வரைக்கும் அது அன்ப்ரூவன் பார்ட்டி, நவ் இட்ஸ் ப்ரூவன் பார்ட்டி, ப்ரூவ்ட் பார்ட்டி. அவ்வளோதான். இப்போ வந்து அவர் ஜெயிச்சது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரலாக யார் ஜெயிச்சவங்க பக்கத்தில் வந்து ஒரு கூட்டம் போகத்தான் செய்யும், ரெடியாக இருக்கிறாங்க. அதை இன்னும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்ன எங்கே தவறு பண்ணீங்க? நீங்கள் வந்து இந்த குடும்ப அரசியல் அப்பா பையன் மகன் நீங்கள் வந்து அது மாநில தலைமையில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் அதை செஞ்சீங்க. நீங்கள் தவறு எங்கே பண்ணீங்க? அதை திருத்திக்கிறதுக்காக இன்னும் வரவே இல்லை. இன்னும் நீங்கள் உதயநிதி அவர்களை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இன்பநிதி தான் கொண்டு வரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் உங்களால் வர முடியாது. நீங்கள் தோல்வி என்ன காரணங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் தான் நீங்கள் தயாராகவே இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் ஆட்சி பண்ண காலத்தில் என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் சமமாக நடத்துனீங்களா? உங்களை நீங்கள் ஒரு பேர் நீங்கள் சொல்கிறீங்களா, பேர் அளவுக்கு தான் வந்து சமம், அனைவரும் சமம் சொன்னீங்களே ஒளி, ஆனால் நீங்கள் செயல் அளவில் அது கிடையவே கிடையாது. பல இடங்களில் நீங்கள் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அமைச்சர் வந்து ஒருத்தர் நிற்க வச்சு பேசியிருப்பார். இதெல்லாம் நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். நீங்கள் மற்றவங்களை விட்டுருங்க, வெளியில் இருக்கிறவங்களை விட்டுருங்க, உங்கள் கட்சிக்காரங்களே இப்படிலாம் நீங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கிறீங்களே, அப்போ அதெல்லாம் அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான்ல. நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அவங்களுக்கு நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதை அவன் யூஸ் பண்ணிட்டாங்க. அவன் சரிங்க, அவ்வளோதான். குமரராஜா சார், கிரவுண்ட் லெவல் அங்கெல்லாம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலைக்கு வந்து அதற்கப்புறம் தாண்டி ஒரு எம்எல்ஏ சீட்டுன்றதே ஒரு எட்டாக்கனியாக இருக்கின்ற நேரத்தில் இந்த கிரவுண்ட் லெவல் ஒர்க் எல்லாம் எதுவுமே பார்க்காம டைரக்டாக ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ பதவியும் அதுக்கப்புறம் அமைச்சராகக்கூடிய ஒரு அலங்காரமும் கிடைக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது மற்ற கட்சியினருக்கு அது ஒரு வேதனையை தரும் தானே. அந்த வேதனையோட வெளிப்பாடு வேற யாரை குறை சொல்றதுன்னு தெரியல, தன்னுடைய கட்சியை குறை சொல்றாங்க. மிகச்சரியாக சகோதரர் சொன்னார். கிரவுண்ட் லெவலில் ஒரு டேங்க்கில் எங்கள் கிராமத்திலே நடந்துருக்குது. ஒரு குச்சியை கட்டி திமுக கொடியை ஏற்றுனாங்கன்னா அது 2 குச்சி கட்டி அதை விட உயரமாக அதிமுகவோட கொடியை ஏற்றுவாங்க. அதே மாதிரி கிரவுண்ட் லெவலில் தொண்டர்கள் எப்பயுமே ஜெல் ஆக மாட்டாங்க. நாங்கள் அதிமுக, நாங்கள் திமுக, இந்த 2 பேரும் ஒன்று சேரவே மாட்டாங்க. அதனால தான் சொன்னாங்க எது வேணாலும் நடந்துவிடும், ஆனால் 2 கட்சிகள் மட்டும் சேர மாட்டாங்க அப்படிங்கிற தொண்டர்கள் மத்தியில் இருக்குது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சார் சொன்ன மாதிரி இந்த போஸ்டர் ஓட்டுறது, கொடி நட்டுறது, சோறு விளம்பரம் பண்ணுறது, இதெல்லாம் டிஎன் சேஷனுடைய புண்ணியத்தில் அதுக்கெல்லாம் எப்போயோ முடிவு கட்டியாச்சு. இப்பொழுது டிஜிட்டல் பேனர் கிடையாது, போஸ்டர் ஓட்டுற வேலை கிடையாது, சுவத்தில் எழுதுறது கிடையாது. சுவத்தில் எழுதுனால அதுக்கு ஒரு கேஸ் வந்துடுது. அந்த நிலைமை, அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துட்டதுன்னா அவையெல்லாம் மாறி போய்விட்டது. அதே மாதிரி தொண்டர்கள் பீடியை குடிச்சிட்டு ஒரு டீ காஃபி வர காஃபியை குடிச்சிட்டு வேலை பார்த்த தொண்டர்கள் இன்னைக்கு யாரும் வேலை பார்த்த அந்த தொண்டர்கள்லாம் இன்னைக்கு யாரும் கிடையாது. இன்றைக்கு எல்லா தொண்டர்களும் என்ன செய்கிறாங்கன்னா, உனக்கு நீ தானே சம்பாதிச்சிருக்க, நிறைய கான்ட்ராக்ட் ஆளை வச்சுக்கிட்டு நீயே பண்ணிக்கிட்டு நீயே வந்து உட்காந்துக்கோ, நாங்கள் வேணால் கொஞ்சம் பேர் வருவோம், அதுக்கும் சும்மா வரமாட்டோம், காசு கொடுத்தா தான் வருவாங்கிற நிலைமை யதார்த்தமாக இன்றைக்கு இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, எல்லா கட்சிகளிலும் இதுதான் நிலைமை. இன்றைக்கு 26 தேர்தலில் தாவேக்காக்கு மட்டும்தான் பைசா கொடுக்காம எந்த விதமான கையூட்டு பெறாமல் எந்த விதமான இதுவும் இல்லாமல் தொண்டர்கள் தானாக முன்வந்து தன்னெழுச்சியாக முன்வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள், அதாவது மீண்டும் மீண்டும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மிக சரியாக சொல்லியிருக்கார், நாம் குழந்தைகள் என்கின்ற அந்த ஒரு சோசியல் மீடியாவுடைய நாமல் கவனிக்க தவறிவிட்டோம். ஆனா இப்ப சேகன் சார் சொன்னார், இந்த மீடியா தான் ரொம்ப ஹைப் கொடுத்து மேலே ஏற்றி விட்டுட்டாங்க, இப்போ அதே தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்க. இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க. கிரவுண்ட் லெவலில் இது பண்ணி சொன்னது இது பண்ணி சொல்லல. என்ன சொன்னாங்க, அந்த ஒரு கதை பழைய கதையாக ஒன்று ஞாபகம் வருகிறது. அதாவது எல்லாரும் பால் கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் ஒருத்தர் ஊற்றுற தண்ணியினால் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தண்ணியை ஊற்றிட்டாங்க. அது மாதிரியே இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, குழந்தைகளும் பெரியவர்களுக்கிட்ட என்ன சொன்னாங்க, அப்பா நீயே தாத்தா எனக்காக அவருக்கு ஒரு ஓட்டு போடு அப்படின்னு. நான் ஒரு ஓட்டு போடுறதுனால தான் இவர் ஜெயிச்சிட போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஓட்டு போட்டதுனால ஒரு விரல் புரட்சி, அவருடைய படத்திலேயே சொன்ன மாதிரி நிஜமான ஒரு விரல் புரட்சி 91வது வார்டில் நடந்தது அந்த சம்பவம். அதான் ஒரு விரல் புரட்சி என்பது முழுவதுமாக தமிழகம் முழுவதும் எதிரொலித்து விட்டது. உண்மையிலே சொல்கிறேன், எவ்வளவு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எவ்வளவு அனுபவம் வாய்ந்த
மூத்த அரசியல்வாதிகள் கூட இதை கணிக்க முடியவில்லை, பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் கணிக்க முடியவில்லை. இவங்க ஆக்சஸ் இந்தியா, மை ஆக்சஸ் இந்தியா, அவரை மட்டும்தான் எல்லாரும் இது பண்ணி சொன்னாங்க. என்னையா உனக்கு என்னையா தெரியும், அரசியல் தெரியுமா, இல்லை தமிழ்நாட்டுடைய ஜாதி தெரியுமா, ஜாதி அரசியல் தெரியுமா, தமிழ்நாட்டுடைய போக்கு தெரியுமா, இந்த மண்ணுடைய மனம் தெரியுமா, அழகா புள்ளக்கா சொல்லி எல்லா பத்திரிகையாளரும் அவர் ஒருத்தரை மட்டும்தான் பிறண்டு தள்ளினாங்க. ஆனாலும் அது நிஜமாக இருக்கிறது. அதற்காக அவர் எத்தனை பேரை தவறி இருக்கிறார், அது வேறு விஷயம். இந்த முறை நடந்ததுல அவர் மை ஆக்சஸ் இந்தியாவுடைய சேர்மன் சொன்னது மிக சரியாக படித்திருக்கிறது. 107 108. இப்படி இருக்கின்ற பொழுது எதிர்கட்சிகளாக இருந்தவர்கள் இவங்க என்ன சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்களா, இப்ப சேவன் கேட்டாரு, இவங்க ஆதரவுல தான் நடக்கிற கட்சி என்றால் இவங்க கூட்டணி கட்சிகளாக இருந்து அந்த சின்னத்தில் அவங்க போட்டிட்டாங்களா? திருமாவளவனு பானை சின்னத்தில் போட்டிடுறாரு, அவர் ஏணி சின்னத்தில் போட்டிடுறாரு. சிறுத்தைகள் இவங்க இந்த இதில் போயிட்டாங்க. இடதுசாரிகள் அவங்க உரிய கட்சியில் நிற்கிறாங்க, வெளியிருந்து ஆதரிக்கிறான்னு சொல்றாங்க. அதாவதுங்க, அப்படி பார்த்தால் சகோதரர் மிகச்சரியாக சொன்னது போல 118 அவங்க ஜெயிக்கலைங்க, 144 வாக்குகள் அவங்க கான்ஃபிடன்ஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோசம் விஷயமும் சொன்னார் அவரு. இப்ப இந்த விடுதலை சிறுத்தைகள் ஐயுஎம்எல் அவங்க எல்லாம் இல்லன்னா கூட பிரச்சனை இல்ல, ஒரு 25 பேர் லைன்ல இருக்காங்க. ஆனா இப்ப அவங்களுடைய நிலைமை என்ன ஆக போகுது என்பதை அது பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் அன்றைய தேதியில் 144 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு மிக முக்கியமான கருத்து சொன்னாரு, 107 பேர் தான் போட்டிருக்காங்க, மீதி உள்ளவங்கள இவங்களை எதிர்த்து போட்டிருக்காங்க. அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எத்தனை? வெறும் 75 ஓட்டு தான் போட்டிருக்காங்க. அப்ப 159 எம்எல்ஏக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்காங்க. அப்ப நீங்க பேசலாமா? அப்ப அதை பந்தி வைக்கலாமா? அதை பற்றி பேசி தீர்ப்போமா? முடியுமா? அதிமுக 43 ஓட்டு வச்சிருக்காங்க. 1,73,00,000 ஜனநாயகத்துல மிகப்பெரிய இங்க இந்த எலெக்ஷன்லயே தேர்தலையே உதாரணம் இருக்கிறது. பெரிய ஒரு வாக்கு வித்தியாசம் தோத்து போனாரு. ஒரு வாக்கு கூட இன்றைக்கு மிக முக்கியமானது. அத பல தடவை சொல்லி இருக்கிறாங்க. இன்றைக்கு எக்ஸாம்பிள் ஜனநாயகத்தினுடைய மாண்பே ஒரு வாக்கு கூட பெற்றவர் ஜெயித்தவர், ஒரு வாக்கு கம்மியா போன. அதற்காக இந்த 83,283 வாக்குகள் பெற்ற பெரிய கருப்பன் தோத்து போனார். இவங்க எதிர்க்க தானே இருக்காங்க. அப்படி என்றால் ஒரு வாக்கு கூட இருந்தாலும் அவர் தான் எம்எல்ஏ. இங்க சொன்னாங்க. மிக தவறான ஒரு உதாரணத்தை உயர்நீதிமன்றம் செய்தது. அதை மிகவும் சரியாக உச்சநீதிமன்றம் நீங்க பண்ணது தவறு, இது தேர்தல் மனுக்கள் மூலமாகத்தான் இதை விசாரித்திருக்க வேண்டிய வழிய ரிட் மனு மூலமாக இதை கண்டிப்பாக விசாரித்திருக்க கூடாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது மிகச் சரியாக இன்றைய தேர்தல், இன்றைக்கு வந்திருக்கின்ற தேர்தல் விஜய்க்கு ஆதரவான தேர்தல், விஜய் மக்கள் முதல்வராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல், அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. அதை முதலில் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை எந்த கட்சிக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எதிர்காலத்தில் மீண்டும் உய்விக்க வாய்ப்பு இருக்குது. பீனிக்ஸ் பறவையை போல் வருவோம், அப்படி வந்துருவோம், இப்படி வந்துருவோம், எங்களுக்கு வரலாறு இருக்கிறது. வரலாறு தான் உடைக்கப்பட்டு விட்டது. 59 ஆண்டு கால வரலாறு உடைக்கப்பட்டு விட்டது. சரிங்க சார், சேயான் சார் இப்ப வாய்ப்பு கொடுக்கலாம். சேயான் சார் சொல்லுங்க நீங்க, அதாவது இதையெல்லாம் தாண்டி யார் முதல்வராகி இருக்கிறார், அந்த நாற்காலி எப்படி வந்தது, யாரெல்லாம் கூட்டணி, அதையெல்லாம் தாண்டி தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் தான் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். கடுஞ்சொற்களை பேச வேண்டாம், மற்றவர்களை பற்றி பேசுவதற்கான நேரம் இதுவல்ல, நம்மை நாம் ஒரு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், இந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பதை நாம் ஆராய வேண்டும் என்ற கட்டளை தான் தினம் தினம் அவர் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் திமுகவினர் செயல்பட வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்களுடைய உயிரினமேலான தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய கூட்டணியினரை கடுஞ்சொற்களால் பயன்படுத்தாதீர்னு சொல்றாரு. நாங்க ஏத்துக்கிறோம். அவர் என்ன சொல்றாரோ அதான் எங்களுக்கு வேதம். ஆனா ஒரு சங்கடமான விஷயம், எங்க மயிலாடுதுறை தொகுதியிலே சொல்லணும்னா, மயிலாடுதுறை தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டு ஜமால் முகமது யூனிஸ் என்பவர் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் என்று கூட எங்களுக்கு தெரியாது. நேரடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தார்.
நான் தான் அவருக்கு நாமினேஷன்லாம் ஃபில்அப் பண்ணி எல்லாம் போட்டு அவரை ஊருக்கு ஊராக எங்களுடைய கட்சிக்கார திமுக தொண்டர்களும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களும் மாவட்ட கழக நிர்வாகிகளும் அவரை ஒவ்வொரு ஊருக்கும் அழைத்து சென்று கடுமையாக பணியாற்றி வாக்குகளை பெற்று வெற்றி பெற வைத்தோம். ஆனால் வெற்றி பெற்றவுடன் எங்களுக்கோ எங்கள் தலைவருக்கோ நன்றி கூட சொல்லாமல் மாற்று அணிக்கு ஓடிவிட்டார். அவரை எதிர்த்து வேலை பார்த்த, அவரை எதிர்த்து நின்ற தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளருக்கு சென்று சால்வை அணிவிக்கிறார். அவரை வெற்றி பெற செய்த எங்களை மறந்து விட்டார். இப்ப எங்களுக்கு இதுதான் அரசியல் என்கிறார் குமணராஜா அவர்கள். என்ன தர்ம சங்கடமான சூழல்னு சொல்லி புரியுது. நாங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். திமுகவை நம்பிதான் ஓட்டு போட்டாங்க காங்கிரசுக்கு. திமுகவினுடைய வாக்குகள் அனைத்தும் காங்கிரசுக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டது. ஆனா அந்த காங்கிரஸ் எம்எல்ஏ எங்கள்கிட்ட இல்ல. ஆனா ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்க நன்றி சொல்லணும். நாங்க இப்ப நன்றி சொன்னா உங்கள்கிட்ட அந்த எம்எல்ஏவே இல்ல, யாரை அழைச்சிட்டு போய் நாங்க நன்றி சொல்றது? நன்றி சொல்லவில்லை. களத்துல நீங்கள் சந்திக்கிற அந்த சவால்கள், அந்த வேதனை. நன்றி மறந்தவர்கள் தமிழர்கள். எங்களை தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ அலை அடித்த போதும் மயிலாடுதுறை மக்கள் 10,800 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸை திமுகவுக்காக வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்வது சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நன்றி சொல்லிவிடுங்கள். அதான் சொல்றேன். அதாவது அதனாலதான் இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல், கொள்கை சறுக்கு அரசியலை எடுத்திருக்கிறார்கள் எங்கள் கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு ஏற்பட்ட சங்கடம் குமணராஜாவுக்கோ சகோதரர் சிவசங்கருக்கோ புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. நாங்க ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு கேட்கிறோம், ஓட்டு கேட்டு அவரை ஜெயிக்க வைக்கிறோம், அவர் எங்களை விட்டு ஓடி போயிட்டாரு. நாங்க மக்களுக்கு நன்றி சொல்லணும். எப்படி சொல்றது? குமணராஜாவையும் சிவசங்கரையும் இதுக்கு பதில் சொல்லுங்க. ரெண்டாவது, தூய சக்தி விஜய்னு சொல்றீங்க. தூய சக்தியாக இருந்தால் எல்லோரையும் சந்தித்த முதலமைச்சர் விஜய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் சந்தித்திருக்க வேண்டுமே ஒழிய வேலுமணி குரூப்பை போய் பார்த்திருக்க கூடாது. அதனாலதான் எங்களுடைய உயிரினும் மேலான வருங்கால தமிழகம் திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னார், சோஃபா முன்னாடி வந்தது, பின்னாடி முதலமைச்சர் சால்வா போடுறாரு, சேஞ்ச் வரும், நாங்க இது ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சா இருக்கு, புஷ்பா பட பாணியா இருக்குன்னு சொன்னாரு. அதனால இந்த ஆட்சி என்பது ஒரு புஷ்பா பட பாணியில், சினிமா பாணியில் சென்று கொண்டிருக்கிறது. நான் இந்த விவாதத்தின் மூலம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், எங்களை குறை கூறினீர்கள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பவள விழா பாப்பா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்க. புதிய பாப்பா, சற்று சட்டம் ஒழுங்கையும் பாருங்கள், உங்கள் சினி ஷூட்டுகளையும் ரீல்ஸுகளையும் அப்புறம் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்தில் இப்போது அதிகமாக கொலைகள் நடக்கிறது. போலீஸ் காவல் நிலையத்துக்கு சென்று ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ இன்ஸ்பெக்டரை மிரட்டுறாரு. இன்றைக்கு காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு துர்பாக்கிய சூழலில் தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் இந்த ஆட்சியினுடைய உண்மை முகம் கிழித்து எறியப்படும், மக்களுக்கு தெரிவிக்கப்படும். திமுக மீண்டும் அரியணையில் ஏறுவதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க சார், அதுதான் உங்களுக்கு சிவசங்கர் சார் என்ன சொன்னார்னா, திமுக அரியணையில் ஏற வேண்டும் என்றால் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நீங்க இப்ப எடுக்கணும்? அடுத்தவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் நாட்கள், மாதம், வருடம் எல்லாம் ஓடிடும். அடுத்த 5வது வருடமோ நம்ம வந்துடும். நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஏன் தோற்றோம் என சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு தான் 36 உறுப்பினர்களை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எங்களுடைய தலைவர் கள ஆய்விற்கு அனுப்பியிருக்கிறார். சரிங்க சார். அவர்களை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லி இருக்கிறார். இந்திய வரலாற்றிலே ஒரு தோற்று போன ஒரு கட்சி ஏன் தோற்றோம் என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காக கள ஆய்வு நடத்த உத்தரவிட்டது திமுக தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தான். நாங்கள் தோல்வி கொண்டதை ஒப்புக்கொள்கிறோம், அதனால்தான் எதிர்கட்சியா அமர்கிறோம் என்று சொல்லி இருக்கிறோம். ஏன் தோற்றோங்கிறத நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களிடம் சில தவறுகள் இருந்திருக்கலாம், அவற்றை திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால சிவசங்கர் சொன்னது போல நாங்க தவறை திருத்திக்க தயாரா இல்ல, பழைய மாதிரிதான் இருக்கோம்னா இல்ல, எங்களிடம் ஏதோ தவறு இருக்கிறது. அதனால்தான் மக்களை எங்களை தோற்கடித்திருக்கிறார்கள். அந்த தவறு என்ன என்பதை நாங்கள் கண்டறிந்து திருத்திக் கொண்டு ஆளுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக பெறுவோம். எங்களை 2 சீட்டுகள் கொடுத்து தமிழக மக்கள் தண்டித்திருக்கிறார்கள். ஆனால் அதே அடுத்த 5 ஆண்டுகளில்
200 தொகுதிகளை எங்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் எங்கள் கூட்டணியை. அதனால தவறுகள் இருக்கலாம், திருத்திக் கொள்ள திமுக தயாராக இருக்கிறது. அதற்கு தான் கள ஆய்வு நடைபெறுகிறது. அதனால நாங்க திருத்திக்கல போலங்கிறதெல்லாம் தவறான செய்தி. ஆளுங்கட்சியாக இருந்த போதுதான் எங்களை குறை சொன்னீங்க, எதிர்கட்சியிலே எங்களை குறை சொல்லுங்க. ஆனா ஒண்ணு திமுகவை ஆதரிச்சு அரசியல் நடக்கும் தமிழ்நாட்டுல, இல்ல எதிர்த்து நடக்கும். திமுக இல்லாம தமிழ்நாட்டுல அரசியல் இல்ல. சரிங்க சார். ஓகே, சிவசங்கர் சார், களத்தில் இருக்கும் ஒரு தொண்டனாக, ஒரு கட்சியோட நிர்வாகியாக, இல்ல அந்த அந்த இடத்துல அவங்களையெல்லாம் எப்படியெல்லாம் நான் வேலை வாங்கினேன், எப்படியெல்லாம் வேலை செஞ்சோம், இது ஒருவருடைய மனக்குமரல் அல்ல. தமிழகம் முழுக்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இல்ல மற்ற கூட்டணி கட்சி, அவர்களுடைய மனக்குமரல் இது. ஏன்னா நீங்களே சொன்னீங்க, தலைவர்கள் பட்டத்துல அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிடும், கன்வின்ஸ் ஆயிடும் அதெல்லாம். ஆனா இவர்களால் இதை இன்னமும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் இது திரும்ப பேக் ஃபயர் ஆகாதா அந்த கட்சிக்கு? இல்லை, கட்டாயம். இது வந்து ஒரு வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம சொல்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வேணால் இப்போ நான் எலெக்ஷனில் நின்றுருக்கிறேன், என்னோட ஆப்போனண்ட் வந்து டிஎம்கே, அவர் ரிலேட்டிவ் தான் எனக்கு. இப்போ திடீர்னு நாளை காலையில் டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்துருச்சுன்னா எப்படி போய் என்னால் பேச முடியும்? இது வேற ஒரு வாய்ப்பு இருக்குதா? திரும்ப அதை வேற கொளுத்தி போடுங்க. ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். அப்போ அது வந்து அந்த இடம் நீங்கள் 99 2004 கூட்டணி இருந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு திடீர்னு அப்படி நடந்ததுன்னு வைங்களேன். நாளை காலையில் என்னால் எப்படி இப்போ எனக்காக 10-15 பேர் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குது. ஏன்னா அது வந்து நம்ம இது சொல்ல முடியாது. நிறைய பிரச்சனைகள் எலெக்ஷன் டைமில் நடந்திருக்குது. அப்போ திடீர்னு நாளைக்கு காலையில் போய் நான் அவர்கிட்ட நான் கையை கொடுத்து பேசினா வந்து எப்படி ஏற்றுக்கிடுவாங்க? நான் தெருவிலே மறுபடியும் நடக்க முடியுமா? நடக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அண்ணன் சொல்கிறது அதை நான் அந்த இடத்துல நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நான் எலெக்ஷன் நின்றதுனால எனக்கு அந்த நேரடியாகவே எனக்கு தெரியும். ஸோ அதை நம்ம ஜீரணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். தொண்டர்கள் நீங்கள் வந்து எலெக்ஷனில் நம்ம நின்னதை விட, நம்ம ஃபேஸ் விட, நமக்காக இறங்கி வேலை பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க. தெருவா என் கூட வந்திருக்காங்க. நீங்கள் வந்து காசு கொடுத்து கூட்டிகிட்டு வராங்கன்னு அண்ணன் சொன்னாங்க. கொடுத்து கூட்டிகிட்டு வரீங்களா, கொடுக்காம கூட்டிகிட்டு வரீங்களா, அதெல்லாம் செகண்டரி. அவங்க கூட வந்திருக்கிறாங்கல்ல, வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்து கொடியை பிடிச்சிட்டு, நான் பிஜேபி கொடியை பிடிச்சிட்டு எனக்கு மட்டும் 10 பேர் வர்றாங்க அப்படின்னா, டிஎம்கே கொடியை பிடிச்சி 10 பேர் வர்றாங்கன்னா, நாளைக்கு 2 பேர் இவங்க அடிச்சுட்டு 2 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த இடத்துல டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கத்தான் செய்யும். அதை வந்து அந்த தலைமை தான் வந்து அந்த இடத்துல வந்து எடுத்து சொல்லணும், மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து இன்னொரு விஷயம் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி இது வந்து ஃபஸ்ட் டைம் நடக்கலைங்கிறத நான் மறுபடியும் நான் தெளிவுபடுத்துவேன். 2019 உங்கள் தலைவர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறது அவர் வந்து நீங்கள் தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, 2019 பிஜேபி 105 சீட்டில் ஜெயிச்சுது. 105 சீட்டில் ஜெயிச்சுமே வந்து அவங்களால ஆட்சி அமைக்க முடியல. அன்னைக்கு வந்து நீங்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல. உங்களுக்கு பிஜேபி பிடிக்காதுங்க, எந்த காலத்துலையும் பிடிக்காதுன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுங்க. ஆனால் இருந்தாலும் 99 2000 நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க, இப்போ பிடிக்காது, இன்னை வரைக்கும் பிடிக்காது. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லி தான் இது வரைக்கும் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சிகளையும் கைக்குள்ள வச்சுருந்தீங்க. அந்த பிஜேபி 105 இடங்களில் ஜெயிச்சு நீங்கள் வந்து ஆட்சி அமைக்காத போகும்போது நீங்கள் யாரும் இதை மாதிரி நீங்கள் பேசவே இல்லையாப்பா, நீ இவங்க கூட தானே நின்று, நீ இந்த சிவசேனா வந்து இவங்க கூட நின்று தானே நீ ஜெயிச்ச, நீ ஏன்ப்பா அந்த சைடு போன, நான் வந்து உன்னோட சுவீரங்கன் ஃபங்க்ஷனை அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். இது வந்து 7 வருஷம் முன்னாடியே நடந்துருச்சு. நிறைவான கருத்து. ஒரு விஷயம், நீங்கள் ஜாக்பாட்னு சொன்னீங்க, அதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது இந்த ஓடிக்கொண்டே இருக்கும் மனிதன் ஒரு நாள் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை சந்திப்பான். அதாவது அவங்க வந்து இன்னைக்கு ஜாக்பாட்னு ஓவர் நைட்ல நடக்கல, அவன் 20-30 வருஷமா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓடிக்கொண்டே இருக்கும் மனிதன் ஒரு நாள் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை சந்திப்பான். அவங்க சந்திச்சிட்டாங்க. அதுதான் வந்து அந்த ஜாக்பாட். இன்னொரு விஷயம் வந்து நான் அந்த தோல்விகளை இவங்க கண்டு 33 பேர் அந்த கூட்டணி அமைச்சுக்கிறீங்க. நான் உண்மையா சொல்றேன், ஒரு மாநிலத்தின் ஒரு சீஃப் மினிஸ்டர் தோற்றுருக்கிறாங்க. காமராஜருக்கு அப்புறம் வந்து காமராஜர் வந்து அவர் மேல் நிறைய நீங்க அவதூறுகளை பரப்பி தான் வந்து தோக்கடிக்க வச்சிங்க. இங்க குளத்தூர்ல நீங்க உங்களுடைய தலைவர் தோற்றுருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது காரணம் சேகர்பாபு தான். நீங்க சாதாரண அரசியல் தந்த அத்தனை பேருக்குமே தெரியும் சேகர்பாபு தான். இன்னும் நீங்க அவரை கூட்டிட்டே போறீங்கன்னா நீங்க பாடம் கத்துக்கிட்டீங்கன்னு எனக்கும் புரியுது. அந்த இடம் நீங்க கத்துக்கல. அப்படி நான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் நீங்க கிரவுண்ட் லெவலில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இவர் தான் காரணம். அப்படி அவரையே நீ கூட கூட்டிட்டு போறீங்கன்னா நீங்க எப்படி நீங்க மறுபடியும் ஜெயிக்க போறீங்கன்னு எனக்கு சரிங்க சார். அந்த 36 பேர்கிட்ட இந்த கருத்துக்களை நம்ம கொண்டு போயிடலாம். குமரராஜா சார், நிறைவான கருத்துக்களோட கேட்கறதுன்னா, அப்ப மக்கள் தான் ஒரு புரிதலுக்கு வர வேண்டுமாம். எந்த கட்சி யாருடன் வேண்டுமானாலும் தேர்தலுக்கு பின்னாடி சேர்வார்கள், ஆட்சி அமைக்கப்படுகிறதா அந்த நாற்காலி மட்டும்தான் அவர்களுடைய கண்களில் தெரியுமே தவிர கொள்கைகளோ மற்ற கோட்பாடுகளோ தேர்தலுக்கு முந்தைய பிரச்சாரமோ பிந்தைய அந்த கன்வின்சிங் அதெல்லாம் ஈடுபடாது அப்படின்றது மக்களுக்கு தான் புரியணுமா இப்போ? கண்டிப்பாக அதான் பெரியாருடைய வார்த்தை தான் மீண்டும் சொல்வேன். கொள்கை என்பது வெங்காயம். உருக்கி பார்த்தா கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அன்பு சகோதரர் சேயோன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்க்கவில்லையே, வருத்தப்பட்டார். என்ன வருத்தம், எப்படிப்பட்ட இதை செய்ய போகிறீங்க? ஏனப்பா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை பார்க்கவில்லை என்பதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? முதல்வர் நீலிக்கண்ணீர் வெடிக்கிறீங்க.
ஏன் வருஷம் பூரா எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் அவரை நினைச்சா 15 நாள் ஆட்சி விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் அதுக்கப்புறம் 4.5 வருஷம் அருமையாக ஆட்சி பண்ணியிருந்தார் அவர் அன்றைய தேதியில். அதுக்கப்புறம் இவர் வந்தாங்க. அது ஏற்கனவே திருப்பி சொன்னதை போல அதிமுக திமுக சேரலை என்கின்ற அந்த நிலையை கூட மாற்றுகின்ற சக்தி இன்றைய முதல்வருக்கு கிடைத்திருக்கிறது. சரிங்க சார். இப்படிப்பட்ட நிலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் 3 வாழையடி வாழை வாரிசு அரசியலை எந்த காலத்தில் மாவட்ட அளவிலும் சரி, ஏன் ஒன்றிய அளவிலும் கூட யார் ஏற்கனவே ஒன்றியச்சலோ அவருடைய பையன்தான் வர வேண்டிய நிலைமை. நம்முடைய தலைவர் கலைஞர் தொடங்கி ஸ்டாலின் தொடங்கி உதயநிதி தொடங்கி இன்பநிதியோட பிள்ளைக்கு கூட அடுத்ததில் சொல்லுவாங்க. அவர் 10 ஆண்டு கால சரித்திரத்தை படிக்கப் போயிருக்கின்ற துரைமுருகன் அவர் சொன்னார், இன்பநிதியினுடைய மினிஸ்ட்ரியில் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் அவரை அழுக வைத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். கோளாறு இருக்கிறது என்பதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த கோளாறை சரி செய்யக்கூடிய கோளாறு அல்ல, மக்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மக்களிடம் எந்த குழப்பமும் இல்லை, அரசியல் கட்சிகளிடம்தான் சில பேரிடம் குழப்பம். ஆனால் அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு இல்லை, இந்த 10 ஆண்டு காலத்திற்கு இது விஜயனுடைய காலம், முதல்வருடைய காலம். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எந்த அரசியல் கட்சியும் தமிழகத்திலே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற முடியாது என்பது திண்ணமான எண்ணம். நன்றி சார். இன்றைய விவாத நேரத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.